வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இது வந்து பசு மஞ்சள் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிட்டு இருக்கு. நம்ம ஆல்ரெடி வந்து பசு மஞ்சள் யூஸ் பண்ணி ஒரு தொகையில் அரைச்சிருந்தோம். அதில் வந்து நீங்கள் எல்லாரும் கேட்டிருந்தீங்க பசு மஞ்சள் ஊறுகாய் வேணும் அப்படின்னு. இன்னைக்கு வந்து உங்க எல்லாருக்காகவும் பசு மஞ்சள்ல ஈஸியா குவிக்கா நல்ல டேஸ்டியான ஊறுகாய் எப்படி பண்றது நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப ஆரோக்கியமானது, உங்களுக்கு எல்லாருக்குமே அது தெரியும். இந்த ஊறுகாய் நம்ம கரெக்டா நம்ம ப்ராப்பரா பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா 6 மாசம் வரைக்கும் கெட்டு போகாது, சூப்பரா இருக்கும். பண்றது வந்து ரொம்ப ஈஸி, பெரிய ப்ராசஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த பசு மஞ்சள் ஊறுகாய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பச்சை மஞ்சள் ஊறுகாய் போட போறோம். அதுக்கு ஒரு 1/4 கிலோ பச்சை மஞ்சள் எடுத்துட்டு இருக்கேன். பச்சை மஞ்சளை நிறைய மண் இருக்கும், நல்லா தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு நல்லா தேய்ச்சி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஈரம் இல்லாம நம்ம நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். 5 எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு இருக்கேன். இதை நம்ம ஜூஸ் புழிஞ்சு எடுத்துக்கணும். அந்த மேல வந்து இருக்கிற அந்த தோலை வந்து நம்ம மெல்லீஸா எடுத்துக்கணும். ஸ்கிராப்பர் வச்சு நம்ம எடுத்தோம்னா ரொம்ப ஜாஸ்தியா வந்துடும். இந்த மாதிரி கத்தி வச்சுட்டு லேசா அப்படி பாத்தீங்களா, லேசா அப்படி பண்ணாலே அழகா மெல்லீஸா அந்த தோல் வந்துடும். இந்த மாதிரிதான் நம்ம இந்த தோல் எடுத்துக்கணும். இந்த மாதிரி மஞ்சள் தோல் சீவும் போது கையெல்லாம் கொஞ்சம் மஞ்சள் ஆகும். அந்த மஞ்சள் வந்து 2 நாள் வரைக்கும் போகாது. அப்படி ஆகாம இருக்கணும் அப்படின்னா நீங்க கைக்கு கிளவுஸ் வேணாலும் போட்டு பண்ணுங்க. பாருங்க, இந்த மாதிரி நம்ம ஃபுல்லா தோல் எடுத்துக்கணும். மஞ்சள் பாருங்க ஃபுல்லா நல்லா நீட்டா எல்லாமே தோல் சீவி எடுத்துக்கிட்டாச்சு. இதை பொடி பொடியா நம்ம கட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ரவுண்டாகவும் கட் பண்ணலாம், இல்லை கொஞ்சம் நீள நீளமாகவும் கட் பண்ணலாம், நம்ம இஷ்டம்தான். நான் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ண போறேன். பாருங்க, இந்த மாதிரி மெல்லீஸா அப்படி கட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் நல்லா வறுத்துப்போம். கடுகு பாருங்க நல்லா பொரிய ஆரம்பிச்சாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இந்த பவுல்ல எடுத்துக்கலாம். இப்ப இதே கடாயில 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயத்தையும் நல்லா நிறம் மாறி நல்லா வாசனை வரும் இல்லையா, அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். வெந்தயமும் நல்லா பொரிய ஆரம்பிச்சாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம கடுகு எடுத்தோம் இல்லையா, அதே பவுலுக்கு இந்த வெந்தயத்தை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இது நல்ல சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரும் ஈரம் இல்லாம இருக்கா அப்படின்னு பார்த்து செக் பண்ணிட்டு பவுடர் பண்ணிக்கணும். இப்ப அதே கடாயில 100 ml எண்ணெய் சேர்த்திருக்கேன். நீங்க ரெகுலரா சமையலுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதே எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துப்போம். 1 கட்டி பெருங்காயம். நான் வந்து கட்டி பெருங்காயம் சேர்த்திருக்கேன். நீங்க பவுடர் கூட சேர்த்துக்கலாம். பவுடர் சேர்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் மிளகு எல்லாம் நல்லா பொரிஞ்சாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்டா சூடு ஆறணும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். நம்ம 5 எலுமிச்சம்பழம் வச்சிருந்தோம் இல்லையா, இதை வந்து ஜூஸ் புழிஞ்சு எடுத்துட்டு இருக்கேன். இந்த தோலி வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். எலுமிச்சம்பழ தோல்ல நம்ம டிஷ் வாஷிங் லிக்விட் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம், நம்ம சேனல்ல இருக்கு. அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க. இதை அழகா நம்ம அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எலுமிச்சம்பழ ஜூஸ்ல நம்ம மஞ்சள் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடு ஆறியாச்சு, கம்ப்ளீட்டா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தாச்சு. இதை வந்து நம்ம இந்த மஞ்சளோட சேர்த்துக்கலாம். இந்த கட்டி பெருங்காயம் வந்து இது எப்படி ஊறுகாய் வந்து ஊறும் இல்லையா, அப்ப இது வந்து கரைஞ்சிரும். நம்ம கடுகு வெந்தயம் வறுத்துருந்தோம் இல்லையா, சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நான் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். இந்த பவுடரையும் வந்து மஞ்சள்ல சேர்த்துப்போம். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்துட்டு இருக்கேன், இதுவும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சுக்கு பொடி. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம சேர்த்திருக்கிற எல்லா மிளகாத்தூள், உப்பு, கடுகு, வெந்தய பொடி எல்லாமே நல்லா ஈவனா மிக்ஸ் ஆகணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மஞ்சள்ல வந்து மிளகு சேர்க்கும் போது இந்த மஞ்சள்ல வந்து கர்க்குமின் அப்படின்னு ஒரு சத்து இருக்கும் இல்லையா, அது வந்து நமக்கு உடம்புல நல்லா அப்சர்வ் ஆகும். அதனாலதான் நம்ம அந்த மிளகு சேர்க்கிறோம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா ஊறி நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு 3 நாள் ஆகும். டெய்லி ஒரு நாளைக்கு 2 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 3 நாள் கழிச்சு நம்ம பார்க்கலாம். இது வந்து நம்ம கண்ணாடி பாட்டில் அப்படி இல்லைன்னா ஜாடியில வச்சுக்கணும். ஏன்னா நம்ம லெமன் சேர்த்துருக்கோம், உப்பும் போட்டிருக்கோம். ஸ்டீல் அந்த மாதிரி பாத்திரத்துல, மெட்டல்ல எதுலையுமே வேண்டாம். இது மாதிரி கண்ணாடியில எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பீங்கான் ஜார்ல எடுத்துக்கோங்க. இப்போ அதை நல்லா டைட்டா மூடி வச்சிருவோம். டெய்லி ஒரு நாளைக்கு 2 தடவை குலுக்கி விடுவோம். ஆரோக்கியமான பசுமஞ்சள் ஊறுகாய் சர்விங்க்கு ரெடி. நம்ம ஊறுகாய் ரெடி பண்ணி வச்சு இது 5 நாள் வந்து ஊறி இருக்கு. இப்போ அந்த 5 நாள் ஊறுறதுனால நம்ம சேர்த்திருக்கிற அந்த எலுமிச்சம்பழ ஜூஸோட அந்த புளிப்பு, காரம், உப்பு எல்லாத்தையும் அந்த மஞ்சள் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். வெறும் பசு மஞ்சளை நம்ம அப்படியே வாயில போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மாதிரி விறுவிறுப்பா இருக்கும், ஒரு ஷார்ப்னஸ் இருக்கும். ஆனா இந்த மஞ்சள்
இந்த எலுமிச்சம்பழ சாறில் ஊறுறதுனாலையும் அதுக்கு வந்து உப்பு காரத்தினால நல்லா அப்சர்வ் பண்ணுறதுனாலையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரம் சாப்பிடும்போது நல்லா நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். நல்லா ஊறி இருக்கிற இந்த மஞ்சள் ஒரு பீஸ் எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்லா நறுக்கு நறுக்குன்னு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஷார்ப்னஸ் இல்லை, லேசான புளிப்பு காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கு. தயிர் சாதம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். நான்லாம் வந்து உப்புமா அதுக்கெல்லாம் கூட தொட்டு சாப்பிடுவேன், அதுவும் சூப்பராக இருக்கும். நல்லா இந்த மாதிரி ப்ராப்பராக ஈரம்லாம் இல்லாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், 6 மாதம் வரைக்கும் வெளியில் வச்சாலுமே நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா 1 வருஷம் கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ரெஷ்ஷாக மஞ்சள் கிடையக்கூடிய சீசனில் இந்த ஊறுகாய் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஆரோக்கியமானது. குழந்தைங்களுக்கும் கொடுத்து நீங்கள் பழக்குங்க. டேஸ்டியாக இருக்கனால அவங்களும் சாப்பிட்ருவாங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.